வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஆங்கில ஆரம்ப பாடங்க. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்ஸ் ஆஃப் டென்சஸ். நீங்கள் டென்ஸ் பற்றி எந்த விதமான சூத்திரமும் தெரியாமல் ஈஸியாக எப்படி டென்ஸ் எந்த காலம் எந்த டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா அப்படிங்கிறத வித்தவுட் கிராமர் ரூலில் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த தொடரில் விரிவாக விளக்க போகிறோம். இது முதலாவது தொடர். இதை தொடர்ச்சியாக பாருங்கள், முழுவதும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த தொடரோட பொருள் முழுமையாக விளங்கும். இப்போ பார்க்கலாம். இந்த சென்டென்ஸை பாருங்கள். நான் ஆங்கில தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறேன். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்? தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஆங்கில தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறேன். இது என்ன டென்ஸு அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம இந்த வாக்கியத்தை படித்த உடனே உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன எழுதணும்னு தெரியும். எப்படி சார்? இப்போ எது சப்ஜெக்டு? ஃபஸ்ட்டு என்ன ரூல், என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் அதர்ஸ், 3 விதமாக இருக்கும். சப்ஜெக்ட் எது, யார் எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் சப்ஜெக்ட். இதில் யார்? நான், ரைட்டா? ஐ. அதுக்கப்புறம் வெர்பு என்னது? எழுதுதல்ங்கிறது வெர்பு. அதுதான் நடக்கக்கூடிய வினை. எழுதுதல்ங்கிறது தான் வினை. இந்த வினையில் எத்தனை வார்த்தை இருக்குது? எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், அந்த டென்ஸில் மோர் தென் ஒரு வார்த்தை இருந்தால் அது அப்படியே தலை மாற்றி வரும். எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆம்னா இருக்கிறேன். இருக்கிறேங்கிறது முன்னாடி வந்துடுச்சு. அப்புறம் எழுதிங்கிறதுக்கு ரைட்டா? கொண்டுங்கிறதுக்கு ஐஎன்ஜி, ரைட்டா? தி இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி மாறுது பாருங்கள். ஐ ஆம் ரைட்டிங் த இங்கிலீஷ் எக்ஸாம். அந்த ஈயும் ஐயும் சேர்ந்து ஒரே ஐ ஆகிடுது. அதனால் எப்படி ஸ்பெல்லிங் இருக்குது? ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங் தி இங்கிலீஷ் எக்ஸாம். கரெக்டு. இப்படி தான் எழுதணும், ரைட்டா? இது என்ன டென்ஸு சார் அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட்டா? இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சென்டென்ஸை பாருங்கள். நான் 5 தேர்வுகள் எழுதி கொண்டு இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு தேர்வு தான் எழுதிட்டு இருப்பீங்க. 5 தேர்வு ஒரே நேரத்தில் எழுத முடியாது. அப்போ எப்படி தான் சொல்லணும்? மொத்தம் உங்களுக்கு எத்தனை தேர்வு இருக்குது? பொதுவாக ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு 6 எக்ஸாம் இருக்கும். அதில் 5 எக்ஸாம் என்ன அர்த்தம்? நான் 5 எக்ஸாமை எழுதி முடிச்சிட்டேன், ஒரே ஒரு எக்ஸாம் பெண்டிங் இருக்குது, அந்த மாதிரி சொல்ல வர்றான். அப்போ எப்படி சொல்லியிருப்பான்? நான் 5 தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், ரைட்டா? அப்போ 6வது தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான். அதை தான் முன்னாடி சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 5 தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் சொல்லுவோம், ரைட்டா? இது எப்படி சார் எழுதுறது? அதுதான் சப்ஜெக்ட். இதில் எழுதுதல்ங்கிறது தான் வெர்பு. இதில் 2 வேர்டு இருக்குது. எழுதி இருக்கிறேன். அந்த பக்கம் பார்க்கும்போது எழுதி கொண்டு இருக்கிறேன் இருந்தது. இதில் வெறும் எழுதி இருக்கிறேன் இருக்குது. எழுதிங்கிறது வினை எச்சம். வினை எச்சமாக இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்று வந்தால் அந்த இருக்கிறேங்கிற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஹேவ் அல்லது ஹேஸ் போட வேண்டும். இப்போ ஐ ஹேவ் அங்கே ஆம் போட்டோம். ஏன்னா எழுதி கொண்டுன்றதுனால ஆம். இந்த இடத்துல எழுதி இருக்கிறேங்கிறதுனால ஹேவ் தான் போடணும். ஹேவுக்கு அப்புறம் அந்த எழுதி வினையச்சம்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு என்ன? ரைட், ரோட், ரிட்டர்ன் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹவ் ரிட்டன் என்னது? 5 எக்ஸாம்ஸ். நான் 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்னும் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இந்த இதை சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த டென்ஸ் என்னவாக தான் சார் இருக்கும்? ப்ரெசண்ட்
ஐ ஹவ் ரிட்டன் 5 எக்ஸாம்ஸ்னு சொல்கிறேன். இந்த டென்ஸ் என்ன டென்ஸாக இருக்கும்? ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக தான் இருக்கும். ரைட்டா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எனது நண்பன் அவனுடைய தேர்வுக்காக சென்னை சென்றிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து நேற்று ஈவினிங்கே சென்னைக்கு புறப்பட்டு போயிட்டான். இன்றைக்கி காலையில் வந்து உங்கள் இன்னொருத்தர் வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, வெளியூரில் தங்கி படிக்கிறீங்க, அப்பா வந்து கேட்குறாரு, என் பையன் எங்கப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் பையன் சென்னைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது, ஏன்னா போயிட்டான் ஏற்கனவே. அப்போ எங்கே எப்படி சொல்லுவான்? என்னுடைய நண்பன், சரி, எனது நண்பன் அவனுடைய தேர்வுக்காக சென்னை சென்றிருக்கிறான், சென்னைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சென்னைக்கு போயிருக்கான். எங்கப்பா என் பையனா? சென்னைக்கு போயிருக்கான், அப்படி தான் சொல்லுவீங்க. ரைட்டா? இதுதான் கரெக்டு சென்டென்ஸ். இது எப்படி சார் எழுதணும்? மை ஃப்ரெண்ட் ஹேஸ், சென்று இருக்கிறான், சென்று கொண்டு இருக்கிறான்னு இல்லை, சென்று இருக்கிறான். சென்றுங்கிறது வினையெச்சம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இருக்கிறான்ங்கிற இடத்துல என்ன தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் ஹேவ் அல்லது ஹேஸ் தான் இருக்கிறான்ங்கிற அர்த்தத்தில் வரும். இந்த இடத்துல மை ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் என்ன தான் வரும்? ஹேஸ் தான் வரும். தேர்ட் பர்சன் இல்லையா? அடுத்து செல்றதுக்கு கோ, வெண்ட், கான். கான்ங்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட்டா? மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கான் எங்கே? டு சென்னை. எதுக்காக? எதற்காக? ஆகனா ஃபார், ஃபார் ஹிஸ் எக்ஸாம். எப்படி சொல்கிறீங்க? மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கான் டு சென்னை ஃபார் ஹிஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து அனதர் மாடல். ரைட்டா? இது எப்படி? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தாங்க. இப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து கிராமர் தெரியணுன்ற தேவையில்லை. அந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கிறதோ அதை பொறுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்டான டென்ஸை சூஸ் பண்ண முடியும். சரியா? இதை வச்சு இப்போ உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸை பாருங்கள். நாங்கள் 2 தொடரில் நடித்து, அவர் ஒரு ஆக்டர் போல் தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு? நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் 2 தொடரில் ஏற்கனவே நடிச்சிட்டாங்க, 3வது தொடரில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லது ஒரு இன்டர்வியூ போகிறாங்க, ஏற்கனவே நாங்கள் 2 தொடரில் நடிச்சிட்டோங்க, இன்னும் ஒரு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நடித்திருக்கிறோம், இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நீ இன்று பிரியாணி சமைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் சாப்பிட உட்காரல, பிரியாணியை சமைச்சிருக்க அப்படின்னு கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் சமைத்திருக்கிறாய், சமைத்திருக்க அல்லது சமைத்து இருக்கிறாய்ங்கிற பொதுவாக பேச்சு வழக்கில் இல்லாமல் எழுத்து வழக்கில் இப்படி தான் எழுதுவோம். ரைட்டா? இதை எப்படி சொல்கிறது? அடுத்து அவன் பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிறான், அவள் பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிறாள். லாஸ்ட் ஒன், இதை பாருங்க. அவர்கள் இன்னும் இரவு உணவுக்கு வந்திருக்கவில்லை. நெகட்டிவ். அவர்கள் இன்னும் இரவு உணவுக்கு வந்திருக்கவில்லை. இந்த 5 சென்டென்ஸையும் இங்கிலீஷில் மாற்றி எழுதி கமெண்ட் காலத்துக்கு கீழே கொடுங்க. அது சரியாக தவறாங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட் காலம் மூலமாக சொல்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு தொடரில்.